எல்லாருக்கும் வணக்கம். கோவை மாவட்டம் சூலூர் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவம் எல்லா இடத்துலையுமே இப்போ அதுதான் பெருசாக பேசப்பட்டுட்டு இருக்கு. நாமளும் பேச தான் போகிறோம். விஜயனனுடைய ஆட்சியாகவே இருந்தாலும் தப்புன்னா தப்பு தான். அவர் ஆரம்பத்திலே சொன்னது என்ன அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு இதில் தான் முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. அதனுடைய கேள்விக்குறியாக இந்த விஷயங்கள் இருக்குது. ஆப்வியஸ்லி அவர் 10 நாளோ 15 நாளோ தான் ஆகுது இந்த கட்டமைப்பை ரெடி பண்ணுறதுக்கு நேராகும். அது எங்களுக்கு புரியுது. பட் மீதி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிஎம் சார் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. 2 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 2 பேருக்கு கை கால் முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் வந்திருக்கு. குட், நல்ல ஒரு விஷயம். பட் ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டுமே எங்களுக்கு போதாது. 2 பேர் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் தெரிஞ்சிருச்சு. இவங்க 2 பேரும் இந்த நாட்டுக்கு இனி தேவையில்லை, இந்த உலகத்துக்கே தேவையில்லை அப்படிங்கிறது தான் மக்களாகிய எங்களுடைய காமன் கருத்து. அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எங்களுக்கெல்லாம் தெரியாது. ஸோ சட்டத்தில் இடம் இல்லைனாலும் நீங்கள் அந்த இடத்த ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இதில் ஃபுல் கான்சன்ட்ரேஷனை பண்ணி இந்த 2 நபர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறோமோ அதை பார்த்து இனி ஒருத்தன் தொடுறதுக்கு பயப்படணும். இந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா டிஎம்கேக்காரன் கொஸ்டின் இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டே இருப்பான். அவன் கேட்குறது நல்லது தான். அவன் கேட்டால் தான் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் பதில் கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த 2 பேருக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து அவனுங்க அடுத்தது வாயே பேசக்கூடாது. அண்ட் இதே மாதிரி விஷயங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது. அதுக்கு மீதி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை கான்சென்ட்ரேட் பண்ணி இதை சரி பண்ணதுக்கப்புறம் மீதியை பாருங்கள் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். என்னுடையது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுடையது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நிறைய இப்போவும் வர ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா டிஎம்கே ஆட்சியில் வந்தது இப்போ மறுபடியும் கண்டினியூ ஆகி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அதனால் இதுக்கான முடிவுகளை நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் சவுக்கு சங்கர் அவர்கள் விடுதலை அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. சும்மாவே டிஎம்கே ஆட்சியில் இருக்கிறப்பவே அவங்கள போட்டு கிளின்னு கிழிச்ச நபர் இப்போ ஆட்சியும் மாறி போச்சு. அந்த நபரை வெளியே விட்டாங்க. அவர் மேலே குண்டாஸ் போட்ட அந்த அருண் ஐபிஎஸ், ஸோ அவர் மேலேயும் இப்போ கேஸ் வந்திருக்கு. அவரையும் ஹியரிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சவுக்கு சங்கர் வெளியே வந்தது டிஎம்கேக்கு ஒரு பெரிய ஆப்பு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடுவார். கிளின்னு கிளிக்க தான் போகிறார். சரி, ஓகே. பட் இந்த ஒரு கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எதிராட்ட அவர் பண்ணது கண்டிப்பாக தவறான செயல் தான். அதுக்கான விளைவுகள் இனி வர வந்துக்கிட்டே இருக்கு. அவர் ஆப்வியஸ்லி அவர் ஏடிஎம்கேவுடைய சொம்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ரங்கராஜ் பாண்டே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரை பிஜேபி சொம்புன்னு நான் சொல்லுவேன். நான் டிவிகே சொம்புன்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி யார் எந்த சொம்பாக இருந்தாலும் பட் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் இருக்குது. அதை ஒடுக்க நினைக்கிறது ரொம்பவே தப்பு. அப்படி தான் அவருடைய அம்மா கொண்டு அந்த ஒரு மன உளைச்சல்னால இறந்து போயிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இழப்பு. அது எல்லாத்துக்கும் பதில் கண்டிப்பாக அவர் கொடுப்பார் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன்.